Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மே 1 அப்படின்னா ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஓகே. ஒன்று உழைப்பாளர் தினத்துக்காக போராடின கார்ல் மார்க்ஸ். அவர் தான் உழைப்பாளர்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைச்சவர் கார்ல் மார்க்ஸ். இன்னொரு கார்ல மாஸ்க் காட்டுற அஜித் ஞாபகத்துக்கு. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள்லாம் வேற யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா என்னைக்கும் அவங்க வந்து ஓஞ்சிருப்பாங்க. இன்னமும் பாஞ்சிக்கிட்டே இருக்காரு இந்த பையன். நிச்சயமா எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் அழிக்கவே முடியாத இடத்துல இருப்பாங்க. முதல்ல எனக்கு அஜித்தை பற்றின குடு பெரிய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் கேட்குறேன். சிட்டிசனோட ஓப்பனிங் போய் பார்க்குறேங்க தேட்டரில். அப்போ தான் நானும் திரு அஜித் அவர்களை வச்சு படம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஸ்டார் படம் அவர் தான் பண்ண வேண்டியது. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் போகிற நேரத்தில் ஒரு சின்ன கிளாஷ் ஆகி நான் வந்துட்டேன். நம்ம அஜித் சார் இருக்கிற பயங்கர ஷார்ட் டெம்பர், அதாவது தப்புன்னு தெரிஞ்ச ஷார்ட் டெம்பர் தான். ஒரு சிலர் தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, காட்டிக்காத மாதிரி வேற இடத்துல கவுத்துருவாங்க. இவர் அப்படி பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து அவரை வந்து அந்த ஒரு அக்னியை வந்து ஆஃப் பண்ணது வந்து ஷாலினி. அந்த காலகட்டத்தில் நிறைய கிசுலாம் வந்துச்சு. ஒரு நடிகையோடலாம் ஒப்பிட்டு பேசினாங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதையும் மீறி இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்த அஜித்தோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு சார்? அதுக்கு முன்னாடி அவரு அதுக்கு முன்னாடி ஹீரான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. நம்மளாம் கேள்விப்பட்டது தான். நான் எல்லாம் எட்டிலாம் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது தான். அதனால அந்த ரசிகை எப்படா எங்கள் தலையை அப்படிலாம் சொல்லலான்னு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இன்டர்வியூவா இருக்க போகுது. என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, யார் இந்த அஜித் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஸ்பெஷலான ஒரு எபிசோடுக்கு உங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு சாரி வெல்கம் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம். அஜித் அவர்களின் பிறந்தநாள், அதை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பத்தி நிறைய பேரிட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மே 1 அப்படின்னா ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஓகே. ஒன்று உழைப்பாளர் தினத்துக்காக போராடின கார்ல் மார்க்ஸ். அவர் தான் உழைப்பாளர்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைச்சவர் கார்ல் மார்க்ஸ். இன்னொரு கார்ல மாஸ்க் காட்டுற அஜித் ஞாபகத்துக்கு. ஏன்னா 1ஆம் தேதினா அது வந்து கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு அஜித்தோட பர்த்டே தான். உழைப்பாளர் தினத்தையே வேற ஒரு, ஏன்னா இன்னொன்று அஜித்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, உழைப்பால இவரும் வந்திருக்காரு. ஓகே ஓகே. ஒரு யாரோ தூக்கி விட்டாங்க, சப்போர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு இல்லாமல் உழைப்பால் தன்னுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் வர்றது தான் உழைப்பாளர் தினத்துக்கான மரியாதையை இல்லையா. நீங்கள் யார் மூலியமாகவும் வந்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய சுய உழைப்பு, சுய நம்பிக்கை, அது ரெண்டுமே உள்ளவர், தன்னம்பிக்கை அதிகமாக உள்ள ஒரு பர்சனாலிட்டி திரு அஜித். வந்து ரொம்ப தான் மேலே பெரிய நம்பிக்கை உள்ளவர். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள்லாம் வேற யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா என்னைக்கும் அவங்க வந்து ஓஞ்சிருப்பாங்க. இன்னமும் பாஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஓஞ்சிக்கிற நிலையை உருவாக்குனாலும் இறைவன் அதை மீறி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க தான் வந்து சரித்திரத்தில் எப்போதுமே வந்து சரித்திரமே அவர்களுக்கு சல்யூட் வைக்கும். ஓகே ஓகே. அது திரு அஜித் அவர்களுக்கு நிறையவே சரித்திரம் சல்யூட் வைக்கும். அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காப்புல. சரி, 97 நான் வந்து ஒரு படம் வந்து ப்ரிவியூ பார்க்குறேன். சுந்தர்சி படம். இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். சுந்தர்சி டைரக்ட் பண்ணார் இவர். அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாப்புல. அஜித்தோட கேரக்டரை இன்றைக்கி தாங்க நீங்கள் அவரை வெளியே தலை காட்டாமல் இருக்காப்புல. அப்போல்லாம் ரொம்ப ஜாலியான பர்சனு. நான் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. அவரோட படம் சுந்தர்சி டைரக்ஷன். அப்போ நான் வந்து ரட்சகன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது அந்த படம் வந்து ஆனால் பெருசாக போகல அந்த படம். ஆனால் யாரோ சொன்னாங்க, எழுதி வச்சிங்க. அப்போ அஜித்தெல்லாம் கம்மியாக இருக்கார். ஓகே, 97 96 அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ தேட்டர். அதில் எழுதி வச்சிங்க, இந்த தம்பி யாரோ படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பையன் நிச்சயமாக எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் அழிக்கவே முடியாத இடத்துல இருப்பாங்க. முதல்ல எனக்கு அஜித்தை பற்றின குடு பெரிய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் கேட்குறேன். ஒரு ஈவினிங் டைமு, இது மியூசிக் அகாடமி பக்கத்தில் இருக்குது அந்த ப்ரிவியூ தேட்டர். இப்போலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேட்டரில் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு எதுவுமே அவர் ரியாக்டே பண்ணல. சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர்கிட்டயே நேராக அவர் சொல்கிறாரு. இந்த பின்னாடி அஜித்துக்கு தெரியாமல் சொன்னாங்க இல்லையா, அதுதான் உண்மை. மூஞ்சியில் சொல்கிறது பெரிய விஷயம். ஓகே ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸை நான் கேட்கும்போது தான் ஃபஸ்ட்டு அஜித்து நானும் அவரோட படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரிவியூ பார்க்குறது ஹீரோக்கள்லாம் சாதாரணமாக வருவாங்க.
இவர் படத்தை அவர் பார்ப்பார், அவர் படத்தை இவர் பார்ப்பார். இன்றைக்கி தான் ரொம்ப பார்ஷியாலிட்டி வந்துருச்சு இல்லையா? அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. அந்த படத்தை அவர் பார்த்துட்டு போது அப்போது அந்த ஆங்கிளில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் அஜித்தா பார்க்குறேன். எம்ஜிஆரோட இவரை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு. இவர் எம்ஜிஆர்னா எனக்கு அப்போ நம்பிக்கை வரல. உண்மையை சொல்லுன்னா எனக்கு வரல. சரி ஏதோ அவர் ஒரு இதில் சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை எங்கே தெரியுமா எனக்கு நம்பிக்கை வந்தது? கண்டினியூஸ் சக்ஸஸ். வாலி, ஓகே, வாலிலேருந்து தான் டேக் ஆஃப் ஆகிறாரு. வாலி, அதுக்கப்புறம் வந்து தீனா, ஒரு 4-5 படம் அமர்கலம் அப்படியே கண்டினியூஸாக. சிட்டிசனோட ஓப்பனிங் போய் பார்க்குறேங்க தேட்டரில். அப்போ தான் நானும் திரு அஜித் அவர்களை வச்சு படம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஸ்டார் படம் அவர் தான் பண்ண வேண்டியது. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் போகிற நேரத்தில் ஒரு சின்ன கிளாஷ் ஆகி நான் வந்துட்டேன். எனக்கு திரு அஜித்தோட ஒரு 6 மாதம் நான் ட்ராவல் பண்ணேன். டெய்லி அவரோட ஆஃபீஸ் போயிடுவேன். அடையாரில் தான் அவருடைய ஆஃபீஸ், இப்போ எங்கன்னு தெரியல. டெய்லி வந்துடுவாப்புல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பாப்புல. அப்போது சிட்டிசன் ஓப்பனிங்கில் தான் எனக்கு வந்து அந்த அவர் சொன்னார் பாருங்க, எம்ஜிஆருங்க இவர் அடுத்த எம்ஜிஆருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு எங்கே நான் கண் கூட பார்த்தேன்னா சிட்டிசன் ஓப்பனிங் தேட்டரில் பார்க்குறேன். அப்பா 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 அப்படி ஒரு கொண்டாட்டம். அப்போ கூட சிட்டிசனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, பண்ண போகிறாங்களா, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சிட்டிசன் வந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு கலக்கம். ஏன்னா சிட்டிசன் நல்ல கண்டென்ட், அது நல்ல படம். அது அப்போ நல்லா எல்லாருடைய டீம் ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஏதோ கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி ஒரு இதனால பெரிய பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படம் வந்து ஹிட்டு நின்றுடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படம். அந்த அளவுக்கான கண்டென்ட் உள்ளே இருக்கும், நல்ல மேக்கிங்காக நல்லாயிருக்கும் அந்த படம். ஸோ அங்கே தான் நான் கண்டுபிடிச்சேன் இவர் எம்ஜிஆருக்கு தகுதியானவர்னு. அப்புறம் ஷாலினியோட மேரேஜ் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 படமோ 12 படமோ வாழ்த்து சொல்லி போட்டாங்க. அதாவது ஷாலினி மேரேஜ் அன்னைக்கு. அதில் நானும் வாழ்த்து சொல்லி போட்டிருந்தேன். நான் அப்போ வந்து போட்டிருந்தேன் டைட்டில் இல்லைன்னா அபூர்வன். நான் அவரை வச்சு படம் பண்ணுற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நான் அபூர்வன்ற இதில் நான் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். மேரேஜில் விஷ் பண்ணி நான் கொடுக்குறேன். அப்போ டைரக்டர் சரண் ஒன்று கொடுத்தாரு. அதில் அவர் ஒன்று போட்டிருந்தார், இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே சிரிப்பு, அதே வள்ளல் குணம், அதே நிறம் அப்படின்ட்டு எம்ஜிஆரையும் இவரையும் கம்பேர் பண்ணி ஒரு 6 கம்பேர் பண்ணார். வள்ளல் குணம், சிரிப்பு, அது இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் மலையாளி, இவரும் மலையாளி ஃபேமிலியிலேருந்து. அம்மா வந்து தமிழ்னு நினைக்கிறேன் சார், அஜித் சார் இது. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணி அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் சரண் கொடுத்தாரு. எனக்கு அதை படிக்கும்போது அப்போ நான் வந்து சிட்டிசனை பார்த்துட்டேன்னா இல்லை அப்புறம் சிட்டிசனான்னு தெரியல. ஆனால் அந்த எம்ஜிஆருக்கு இடத்த இவர் வந்து நெருங்கி இருப்பார் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேங்க. அந்த பிரமிப்பு இன்னும் குறையாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ இடையில படங்கள் சரியாக போகல, திருப்பி ஒரு அடிப்பாப்புல, திருப்பி எந்திரிப்பாப்புல. இந்த ஒரு ஏத்த இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏத்த இறக்கத்தில் கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் இருக்காப்புல இல்லையா, எதை பற்றியும் கேர் பண்ணல. இன்ன வரைக்கும் விஜயகாந்த் சார்கிட்ட என்னமோ ஒரு ஹர்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு மாதிரி தெரியுது. இல்லைன்னா ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய இதுவாக வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது திரு அஜித்தோட கேரக்டர் இணையா அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்றை முடிவு பண்ணிட்டேன்னா ஓகே, அந்த முடிவுக்கு எதிராக யார் வந்து நின்னாலும் நான் அதை எதிர்த்து நிற்பேன். யார் வந்து நின்னாலும் அப்படி எழுத்து தான் கலைஞரை. ஓகே அப்படி எழுத்து தான் விஜயகாந்த். கொஞ்சம் தில்லு கை தான், தில்லான ஆள் தான். அவருக்கு எங்கே வந்துன்னா இந்த உடம்புல பைக் ரேஸால் தான் கொஞ்சம் அவரோட தனிப்பட்ட ஹாபி அது. ஆனால் ஒரு நடிகன்றது என்னவா இருக்கணும்னா ஹெல்த் தான் அவங்களுடைய இன்சூரன்ஸை. ஒரு நடிகனுக்கு எதுப்பா முக்கியம்னா அவங்களோட உடம்பு தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து உடம்பை வந்து கேர் பண்ணிக்காமே இருக்கார். நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இனி திரு அஜித் அவர்களுக்கு இனி உடம்புல எந்த ஒரு, ஏன்னா தமிழர்களுடைய வேண்டுதல் ப்ரேயர் இருக்குல்ல, அவருடைய ரசிகர்கள் ப்ரேயர் எல்லாருக்கும் பிடிக்கும் அஜித்தை. இதில் பாகுபாடுலாம் கிடையாது. ஒரு விஜய் அஜித்னு ஒரு சண்டை இருக்குமே தவிர அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அஜித்தை பிடிக்கும், எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும். ஒரு காமன் தானே. அவங்க 2 பேருமே நல்ல படம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக நிற்கிறாங்க, அவங்களாம் ரோல் மாடலுங்க. இப்போது விஜய் சார் ஃபேனாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேனாக இருக்கட்டும், 2 பேருமே அஜித்தையும் பாராட்டணும், விஜயும் பாராட்டணும். யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த ஸ்டார்டமில் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்னமோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியை 2 பேர்கிட்ட இருந்துமே ரசிகர்கள் வந்து கற்றுக்கணும்.
புரியுதா நான் சொல்ல வர்றது? தனிப்பட்ட எனக்கு அஜித் தான் பிடிக்கும், தனிப்பட்ட விஜய் தான் பிடிக்கணும் இல்லை. எப்படா 25 வருஷமா வந்து அந்த இடத்த அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா? சூர்யா வந்தார், கார்த்தி வந்தார், விக்ரம், எத்தனை பேர். ஆனால் தனுஷ், சிம்பு இன்னும் அந்த இடத்த ஃபில்அப் பண்ண முடியல, நெருங்கவே முடியல. ஃபில்அப் பண்ணுறதுக்கு விடுங்க, நெருங்கவே முடியாத அளவுக்கு 2 பேரும் அப்படி நெருப்பால் நீ இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அர்ப்பணிப்பும். அஜித் என்றால் அர்ப்பணிப்பு. ஓகே, அப்படின்னு தான் நம்ம அவரை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு திரு அஜித் அவர்கள் இன்னைக்கு ஒரு தொழிலாளர் தினத்தில் நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு அவர் பெரிய ஹெல்ப் பண்ணி விட்டுருவார் பாருங்க. அடிப்படையிலேயே அஜித் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி தான். ஓகே, டக்குன்னு ஏதாவது பண்ணி விட்டுருவார். கூட இருக்கவங்களெல்லாம் ப்ரொடியூசர் ஆக்குவார். என்னையே என்ன சொன்னா தெரியுமா, வாங்க உங்களுக்கு ப்ரொடியூசர் ஆக்குறேன்னாரு. நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணல, நம்ம கொஞ்சம் ஏத்தத்திலே இருந்ததுனால அவர் கொடுக்க வேண்டிய ஏத்தத்தை விட்டுட்டோம். ஓகே, எனக்கு சொன்னார். எப்போ நான் ஸ்டார் ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக நான் அவரை இன்வைட் பண்ண போனேன். அதாவது அவர் நடிக்க வேண்டியது, அப்புறம் பிரசாந்தை வச்சு பண்ணி அது அவர் பெருசாக எடுத்துக்கல. அப்படின்னா சார் அவரோட கதையில ஒரு பிரசாந்த் அப்படின்ற டாப் ஸ்டார் நடிக்கிறாரு. என்னடா இவரு நம்ம நடிக்கல, இன்னொருத்தர் நடிச்சிருக்காங்க, அதுக்கு வேற நம்மள இன்வைட் பண்றாங்களே அப்படின்ற ஒரு இல்ல 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 ரொம்ப கூலா பிரசாத்ல பூவெல்லாம் முன்வாசம் ஷூட்டிங்ல இருந்தாரு. ஓகே ஓகே, நான் போனேன். போயிட்டு அதுல என்னன்னா மேபி நீங்க நல்ல பாயிண்ட கேட்டீங்க. என்னோட திமிரை காட்டுறது தான் அது. நீங்க என்ன கழட்டி விட்டா கூட நான் படத்தை முடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு. ஆனா அது இல்லை அது. ஆனா உங்களுக்கு அப்படிதான் நினைக்க தோணும். திரு அஜித் அவர்களுக்கு அப்படிதான் நினைக்க தோணும். எவ்வளோ திமுறா வந்து நம்மகிட்டே வந்து இன்விடேஷன் கொடுக்குறான் போகிற ஆடியோவுக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு அது இல்லை. எனக்கு என்னென்னா அடுத்த படத்துலேயாவது திரு அஜித்தோட ஃபாலோ பண்ணுன்ற. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டரை படம் பண்ணும்போது நம்ம ஒரு 3-4 ஹீரோ எப்போவுமே நான் தவற விட்ட இடம் அதுதான். எனக்கு நல்ல படங்கள் எடுத்தோம், ஹீரோக்களோட ஒரு நல்ல டைப் வச்சுக்காமல் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது காரணம் என்னன்னா, நான் நடிக்கணும்னு என்னை ஒரு யாரோ ஒன்று திணிச்சு அதில் நான் டைவர்ட் ஆகிட்டேன். இல்லைன்னா விஜய் அஜித்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் ட்ராவல் பண்ணுவேன். நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கெலாம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் நான் விட்டேன். அப்போ அவர் சொன்னார், ப்ரொடியூசராக நீங்கள் வாங்க சார், உங்களை ஸ்பாட்டில் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து நல்லா டைப் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்போ என்னை வச்சு பாடம் பண்ணுங்கன்னு. இப்போ நான் போய் கேட்டால் கூட மேபி அஜித் செய்யலாம். ஓகே, மேபி நான் வந்து திருப்பி அதுக்காக இந்த பேட்டிலாம் கொடுக்கல. எனக்கு அவருடைய தன்னம்பிக்கை பிடிக்கும். ரெண்டாவது, உழைப்பாளர் தினத்தில் பிறந்தவர், உழைப்பால் இந்த உயரத்தில் இருக்கிறார். இந்த உயரம் அவருக்கே உரித்தான, அவருக்கே எழுதி கொடுக்கப்பட்ட சிம்மாசன நாளா இந்த நாள் இருக்கணும். நம்மளுடைய ஒரே ஆசை அதுதான். மே 1னா அது வந்து அஜித் தான்பா. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மே 1க்கு அவர் கொடுக்குற மரியாதை இருக்கு பார்த்தீங்களா, அது அவருக்கு தொடரணுன்ற ஆசைக்காக தான் நான் இந்த பேட்டியை கொடுக்குறேன். ராஜாவின் பார்வையில் அந்த படத்தில் வந்து விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்களா சார் அப்போ நம்ம 2 பேரும் தான் பிஸ்னஸ்ல போட்டியா வரப்போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போ அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? விஜய் அஜித் மோதல் எங்க தொடங்குது, இன்ன வரைக்கும் நீண்டுட்டு இருக்கிறதுக்கு எப்படி பாக்குறீங்க? அது சவுந்தர்னு ஒரு என்னோட நண்பர் தான் டைரக்டர். அந்த படத்தோட டைரக்டர் வந்து சவுந்தர். ப்ரொடியூசர் பேர் சவுந்தர். ஆமா, ப்ரொடியூசர் பேர் சவுந்தர். இப்போ அவரு இதுல இருக்காரு, போஸ்ட்ல இருக்காரு. ஓகே, ப்ரொடியூசர் கவுன்சில் போஸ்ட்ல இருக்காரு. டைரக்டர் பேர் சவுந்தர். நிச்சயமா அந்த ஷூட்டிங்க்கு நான் ஒரு 10 நாளாவது போயிருப்பேன். ஏன்னா சவுந்தரை பார்க்கறதுக்காக. ஏன்னா நமக்கு அப்போ நான் இன்னும் அப்போ டைரக்டர் ஆகலை. நான் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த படம் பண்ணும்போது. அது 93-94 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. அப்போ நிச்சயமாங்க அந்த சவுந்தர்ன்ற அந்த டைரக்டர் 2 பேரை வச்சு பண்ணார் இல்லையா, அவருக்கு சத்தியமா தெரியாது இவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்னு. அவங்களுக்கே தெரியாது நினைக்கிறேன். அவங்களுக்கே தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அவங்களுக்கு எங்க விஜய் சாருக்கு எப்போ அந்த நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னா, காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் வந்துருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவே உனக்காக ஹிட்டு, லவ் டுடே ஹிட்டு. ஸோ அந்த அப்போல்லாம் வந்து உங்களுக்கு விஜய் அஜித்லாம் கிடையவே கிடையாது. ரஜினி கமல் தான். ஏன்னா ரஜினியும் கமலும் உங்களுக்கு கம்பேரிசனே கிடையாதுல்ல. அதுக்கு அடுத்து யாருன்னா யாருமே கண்ணுக்கு தெரிஞ்சே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கமல்ன்றது ஒரு அல்டிமேட் நடிகர் இல்லையா அவரு. அதே மாதிரி ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா ஜப்பானில் ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, என்ன அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்கன்னு யாருமே தெரியாது. ஆனால் எங்கே அஜித் சாருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குன்னா சிட்டிசன் அன்னைக்கு தான் வந்திருக்கும். நம்ம வந்து சன் ஆஃப் சினிமான்றதில் அவருக்கு சிட்டிசனில் தான் ஓகே அவருக்கு கான்ஃபிடென்ட்டே வந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ஓப்பனிங் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு எப்போ அவருக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா, இந்த அஜித்துக்கு யாரா போட்டினா விஜய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே நம்பிக்கை வந்திருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா
இவர் ஒரு சாஃப்டான படம் பண்ணிட்டு இருக்காரு. யார்? விஜய் சார் வந்து எல்லாமே சாஃப்டான படங்க தான். ஈவன் காதலுக்கு மரியாதை வரை, குஷி வரை. உங்களுக்கு திருமலை படத்தில் தான் ஆக்ஷன் மூடு எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அஜித் எடுத்துட்டாரு ஆக்ஷன் மூடு. தீனா, அமர்கலம் ஆக்ஷன் மூடு எடுத்துட்டாரு. வில்லன்லாம் லேட்டர். ஸோ அப்போ வந்து அஜித்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கமலுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு. அப்போ ரஜினி யாருன்றது தான் கேள்வி. ஓகே, அப்போ ரஜினி யாருன்னு கேட்கும்போது தான் திருமலை வருது. திருமலை வந்தோடனே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா. வட்டண்டான்ட்டு திருமலையில் ஒரு ஆக்ஷன் மூணு நல்லா அந்த டைரக்டர் பண்ணார். அதுக்கு அடுத்து 100% கன்ஃபார்ம் ஆனது வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற கில்லி படத்தில் தான் அவர் ரஜினி, இவர் கமல். அந்த நீயா நானா, சில நேரங்களில் இவர் ரஜினியாக இருப்பார், அவர் கமலாக இருப்பார், அப்படிங்கிற ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் இவர் வந்து கமலை தான் இவர் ஃபாலோ பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு படம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து விஜய்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து கமல் சார் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக எடுத்து கையாளுறது இருக்குது பார்த்தீங்களா. வாலி ஆகட்டும், இந்த படமாகட்டும், இது ரெண்டுமே நல்ல ஆக்டிங் ஸ்கோப்பு. ஓகே, விஜய் படத்தில் உங்களுக்கு பெரிய அவர் ரஜினி மாதிரி தான் வரோம், பண்ணுறோம், போகிறோம், அடிக்கிறோம், அவ்வளோதான். இவர் கொஞ்சம் வரலாறு படத்தில் நல்லா பண்ணியிருப்பார், பிரமாமா ஆக்ட் பண்ணியிருப்பார். அது அஜித்தோடைய வரலாறு படம் என்னைக்குமே பேசப்படும். ஒரு ஆக்டிங் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அப்போ டிசைட் பண்ணுறாங்க சினிமாவில் இவர் தான் அடுத்த கமல். அவருடைய அந்த போக்கிரி, அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்லாம் வந்து ரஜினியை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அஜித் தான் விஜயை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே, அஜித்தோட வளர்ச்சி இவருக்கு யார்ப்பா ஆல்டர்னேட்டிவ்னு தேடும்போது தான் வராரு விஜய். ஸோ அப்படியாக 2 பேர் தான் 2000க்கு அப்புறம் தான் அவங்க டிசைட் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ளே நம்ம தான்ப்பா அடுத்த ரஜினி, அடுத்த கமல் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணது 2000 தான். நீங்கள் சொன்ன ராஜாவின் பார்வையில் படம் அப்பெல்லாம் 2 பேருக்கோட பார்வையுமே எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண நண்பர்களுக்கு உண்டான சேவகன், ஓகே, போர் வீரன், ராஜா பார்வைலாம் வந்திருக்காது. ராஜ பார்வை எப்போ வந்திருக்கும்னா 2000க்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தரே வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போது கமல் சாரும் ரஜினி சாரும் ஃப்ரெண்ட்லியாகவே ஒரு 10-20 படம் நடித்தாங்க. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இனி நீயும் நானும் பிரிஞ்சு நின்னா தான் டார்கெட்டு எம்ஜிஆர் சிவாஜின்னு வரும், இனிமேல் நம்ம சேர்ந்து நடிக்க வேணாம்னு அங்கே கமல் சொன்னதா அவர் கமலே சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. நாங்களே டிசைட் பண்ணோம், ப்ரொடியூசருங்க வந்து ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணோன்னு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் கமல் ரஜினி கமல்னு வந்தது. ஒரு காலகட்டத்தில் சகலகலா வல்லவன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் எங்கேயோ பீக்கில் இருந்தார், டாப்பில் இருந்தார். தூங்காதே தம்பி தூங்காதே ஆக்ஷனோட சேர்ந்த என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஸோ அதில் திருப்பி ரஜினி வந்து ஆச்சு, அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணாங்க. அந்த இடத்த இவங்க வந்து 2000 தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, அந்த படம் நடிக்கும்போது நிச்சயமாக தமிழக ரசிகர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்கல, ஏன் அவங்களே எதிர்பார்க்கல. ஓகே, 2000க்கு அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யார்ப்பா விஜய் யார்ப்பா அஜித்னு தெரியல. ஓகே, நம்ம சும்மா சொல்லிக்கலாம், சிம்பு தனுஷ்னு சொல்லிக்கலாம், அவங்க உயரத்தை அடைய முடியாது. அவருக்கு அந்த நெப்போட்டிசம், குரூப்பிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்ததுங்களா சார்? இல்லை, எப்போவுமேங்க பெப்சியில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அப்போ வந்து பெப்சிக்கு சப்போர்ட்டாக நின்னார் உழைப்பாளர்னால. அப்போ வந்து டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பெப்சிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. இவர் ஒருத்தர் தான் வந்து துணிஞ்சு டேட்டு கொடுத்தாரு. அப்போ ஏஎம் ரத்னுக்கு டேட்டு கொடுத்தாரு. அதனால் ஏஎம் ரத்னை வந்து இவர் ஷூட்டிங்கில் வச்சு பண்ணார். நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு அஜித் வந்து. அப்போ வந்து டோட்டலாக சினிமாலேயே அவர் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் முடிவு எடுத்தாங்க. ஏன்னா பெப்சி அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுச்சு. பெப்சி ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, அவனுக்கு நம்மளை வந்து போட்டு புடிசரங்களை காலி பண்ணுறது தான் பெப்சி. ஆனால் அந்த நேரத்தில் தொழிலாளர்கள்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த பெப்சிங்கிற இயக்கம் தான் தப்பு, தொழிலாளர்கள் தப்பு இல்லையா. அங்கே உட்காந்துருக்கிற போஸ்ட்டில் உட்காந்துருக்கவங்க தான் தப்பாக இருப்பாங்களே தவிர, அங்கே ஒர்க் பண்ணுறப்பா தொழிலாளர் என்ன பண்ணுவான். அஜித் அதுக்கு தான் ஃபீல் பண்ணார். ஓகே, நீங்கள் அவங்கள வந்து தப்பு சொல்கிறீங்க, பட் அதனால் சஃபர் ஆகிறது யார்? அதனால் பெப்சிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவது மொத்த இண்டஸ்ட்ரியே வந்து அஜித்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு. ஆமாம், அவர் அது மாதிரி பல பிரச்சனைகளை இது பண்ணி வந்தார். அதான் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஆசை வந்து ஒரு அளவுக்கு அவரை கொஞ்சம் கவனிக்க வச்சுது. மணிரத்னம் படத்துலேயே நடிக்கிறாருன்னா, வசந்த் அப்போ பெரிய டைரக்டர் இல்லையா, ஓரளவுக்கு ரீசனபிள் டைரக்டர். அவர் படத்தில் இவர் நடிக்கிறாரு, அந்த படமும் நல்லா போச்சு, ஆசை வந்து நல்லா ஹிட் ஆச்சு படம். ஸோ அதுக்கப்புறம் காதல் கோட்டையும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆச்சு. இப்போ என்னென்னா, சினிமாவில் உங்களை தவிர்க்க முடியாது. எப்போவுமே ஒரு 2-3 ஹிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை தவிர்க்க முடியாது. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டார். அமராவதியில் வராரு, 91 வராருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, 91 தான் நினைக்கிறேன். ரொம்ப லீனாக இருப்பார், ரொம்ப அமராவதின்ற படம். அந்த ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவரும் சொன்னார், அந்த பையன் பெருசாக வருவான் அப்படின்னு சொன்னார், அந்த அமராவதியோட ப்ரொடியூசரு. ஸோ ஒரு 2-3 வருஷம் தான் ஸ்ட்ரகிளில் இருக்கார்.
94 இட்டு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த 2-3 வருஷம் தான் கொஞ்சம் மன உளைச்சல் அது இருக்கும். நீங்கள் இட்டு வந்துருச்சு, காதல் கோட்டை பிச்சு எறிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அவரை அசைக்க முடியாதுல்ல. ஓகே, அசைக்க முடியாது. திருப்பி 2099 வரைக்கும் ஒரு சஃபரில் இருக்காரு. அப்போ தான் அவள் அப்படித்தானது, அவள் ஒருவாளா. அது வந்து தெலுங்குல நல்ல ஹிட்டான படம். ராஜ் கபூர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படம் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன நடிகராக தான் தன் மனநிலையே இருந்தது. இன்னொன்று சொல்லட்டுங்களா, அவரோட வெற்றிக்கு ஷாலினி மேடம் ஒரு முக்கியமான காரணம். அப்படிங்களா? அப்போ ஆமாம், எப்பவுமே சார் பெண்கள் வந்து உங்களை வேறையை மாற்றிடுவாங்க. இது ரஜினி சாருக்கும் அப்படிதான். ரஜினி சாருக்கு வந்து லதா மேடம் வந்ததுக்கப்புறம் தான் அவரை ஒரு கேரக்டராகவே டிசைன் ஆனதே அவர். அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய ரவுடி தான் அவர். ரவுடி தான், சினிமாவில் மட்டும் ரவுடி இல்லை, நிஜத்துலேயே ரவுடி தான். ஓகே, அதை வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு டைவெர்ட் பண்ணி அப்படியே அவர் வேற மாதிரி கொண்டு போனது அந்த அம்மா தான். அதே மாதிரி இவரும் பயங்கர ஷார்ட் டெம்பர். நம்ம அஜித் சார் இருக்காரு, பயங்கர ஷார்ட் டெம்பர். அதாவது தப்புன்னு தெரிஞ்சா ஷார்ட் டெம்பர் தான். ஓகே, ஓகே. ஒரு சிலர் தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, காட்டிக்காத மாதிரி வேற இடத்துல கவுத்துருவாங்க. இவர் அப்படி பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து அவரை வந்து அந்த ஒரு அக்னியை வந்து ஆஃப் பண்ணது வந்து ஷாலினிங்கிற ஒரு அந்த அம்மா தான். ஒரு மெயின் காரணம். இந்த நேரத்தில் நம்ம அந்த அம்மாவுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கொண்டாடுற அஜித்தை அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அம்மா தான். நம்ம கொண்டாடுறோம், ஆனால் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக இப்போ நம்ம அந்த அம்மாவுக்கு நம்ம பாராட்டு. அந்த காலகட்டத்தில் நிறைய கிசுலாம் வந்துச்சு, ஒரு நடிகையோடலாம் ஒப்பிட்டு பேசினாங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதையும் மீறி இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்த அஜித்தோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு சார்? அதுக்கு முன்னாடி அவரு அதுக்கு முன்னாடி ஹீரான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. நம்மலாம் கேள்விப்பட்டது தான், நானெல்லாம் எட்டிலாம் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது தான். அதனால அந்த ரசிகை எப்படா எங்கள் தலையை அப்படிலாம் சொல்லலான்னு நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். அப்படி ஏன்னா எங்க ஸ்மார்ட்டாக இருக்காரு, கிடைக்காம இருக்குமா பொண்ணுங்க. வயசு அப்படி என்னங்க கையில் காசு வச்சிருக்காரு, கார் ஓட்டுறாரு, காரையே இப்படி ஓட்டுறாருடா அப்படின்ட்டு பொண்ணுங்க விடுமா அவரை? அழகு ஸ்மார்ட்ல அவரு, அதனால பொண்ணுங்க வரும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவர் அதுலேருந்து டோட்டலாக இது பண்ணிட்டார். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிசும் அவரை பற்றி நீங்கள் வரவே வராது. ஆமாம் ஆமாம், எதுவுமே வராது, இன்ன வரைக்கும் வராது. அது காரணம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிட்வீன் ஷாலினி மேடம் அண்ட் அஜித் சார். ஓகே ஓகே, அது ஒரு நல்ல புனிதமாக இருக்குது அவங்க 2 பேருக்குள்ள. அந்த உறவு வந்து நல்ல உறவு. இன்னொன்று தெரியுங்களா, ஷாலினி மேடம் மட்டும் அவங்க எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பாருங்கள். அவங்க மட்டும் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நடிப்பு விட்டது காரணம் அஜித் தான். எங்க பீக்கில் இருக்காங்க. அலைப்பாயுதே அப்பெல்லாம் என்ன ஃபேன்ஸ் ஆகும் அந்த அம்மாவுக்கு. பெரிய நடிகை இல்லையா, அவங்க சின்ன வயசுலேயே என்னது ராஜா சின்ன ரஜினி அவர்கள் ரஜினி படம் இல்லை, தனியாகவே இந்த பொண்ணு ஒரு படம் நடிச்சு ராம்நாராயண் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், கோடியாக கொட்டுச்சு. அம்மன் என்னமோ ஒரு படம் கோடியாக கொட்டுச்சு. ஒரு 4-5 படம் சிவாஜி கூடலாம் இது பேரா நடிச்சுட்டு இருக்கோம். பேத்தி தில்லா நடிக்கும், நல்லா நடிப்பாங்க. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க கமாண்டிங் இருக்கும், முகத்தில் எந்த ஒரு பதட்டமுமே இருக்காது. ஸோ அவங்க ஒருவேளை அஜித் சார் மேரேஜ் பண்ணலைன்னா அவங்க வந்து தமிழ் சினிமாவின் இந்திய தெலுங்கு சவுத்தில் ரொம்ப முக்கியமான நடிகையாகவே வந்திருப்பாங்க. ஓகே, அதை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சோடனே இவர் டோட்டலாக ஜென்யூனாக இவரும் இன்ன வரைக்கும் நடந்துக்கிறாருல்ல. இஸ் வெரி இன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரலையா? நடுவில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவார், வரமாட்டார், இவருக்கு வந்து பைக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர்த்திட்ட நம்மள மாதிரி டிரெக்டர்ஸ்ட்டை நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அவருக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அவர் உடம்புல எத்தனை தையல்னு கூட யாருக்கும் தெரியாது, ஈஸியாக கமெண்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சார். அந்த காலகட்டத்தை எப்படி சார் அவர் கடந்து வந்தார்? இல்லை, இப்போது அஜித் சார் என்னன்னா உங்களுக்கு அது அடிப்படையில் ஒரு தில் உள்ள ஆளுங்க. எப்போவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இன்பில்டாக உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இப்போது மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா சில கான்ஃபிகரேஷன்னா இன்பில்டாகவே இருக்கும். அது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி திரு அஜித் அவர்களுக்கு இன்பில்டாகவே ஒரு தைரியம், ஒரு கெத்து, வா பார்த்துடலாம் வா அப்படின்றது, அதெல்லாம் இன்பில்டு. ஓகே, அவனை நீங்கள் அழிக்கவே முடியாது. அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன கீழே வருவோம் மேலே வருவோம் அதெல்லாம் நடக்கும். ஆனால் எப்போவுமே நிற்கிறது எனக்கு. இப்போ விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு இவருக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, சிங்கப்பூரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இவங்க நடிகர் சங்கம் சார்பாக எல்லாரும் வரணும், ரஜினி கமல் எல்லாம் வரும்போது அஜித் சார் வர முடியல. அப்போது விஜயகாந்த் சார் மேபி அதை அவங்க 2 பேருக்குமான ஒரு சின்ன ஒரு இது வந்து கேப் அப்போ தான் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது திரு விஜயகாந்த் சார் வந்து ஏதோ கொஞ்சம் ஹார்டாக பேசியிருக்காரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா நடிகர் சங்கத்தை கட்டணும்னாடா, அது காப்பாற்றணும், அதுக்கு நீங்களாம் வரமாட்டீங்களா, நடிகர்கள் வரமாட்டீங்கன்னா அவர் ஆங்கிள். இவருக்கு என்னென்னா அவாய்ட் பண்ணியிருக்க மாதிரி அவருக்கு தோணி அப்புறம் நேராக வந்திருக்காரு.
நேராக வந்து தன்னுடைய சட்டையை கழட்டி காட்டியிருக்காரு. ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு, சார் நான் வந்தால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமோ அதை நான் பண்ணிடுறேன், ஓகே, ஆனால் நான் வர முடியாதுன்னொன்னா, அப்போ உனக்கு அவ்வளோ திமிரான்ற மாதிரி விஜயகாந்த் சார் வந்து அப்பவும் பேசியிருக்கும் போது அவர் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சட்டையை கழட்டி காட்டியிருக்காரு. பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக, அதாவது சினிமாவின் முதுகு தண்டா இருக்கிறாரு, பேக் போனாக இருக்காரு. ஆனால் அவருடைய பேக் போன் எப்போவுமே பிரச்சனையிலே இருக்கும். அது பாவம் தான் அவர். ஸோ அதை காட்டினவுடனே விஜயகாந்த் சார் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். ஐயோ சாரிப்பா, நீ கிளம்பி, இந்த பணம் கூட தேவையில்லை. இல்லை சார், என்னுடைய பார்ட்டும் இருக்கணும் அதில் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி அது. ஸோ அவரோட உடம்புல எப்போவுமே அது ஒன்று இருக்குது. அதை ஏன்னா இது என்னென்னா சார், இப்போ நீங்கள் அவருக்கு பைக் ரேஸுன்றது வந்து அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. சினிமாவில் இருக்கிற கிரேஸை விட அவருக்கு ரேஸ் மேலே தான் ஓவராக இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட நீ ரேஸை விடுன்னு சொன்னீங்கன்னா அவர் விடமாட்டார். இன்னொன்று வந்து அது 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 திமிர் பிடிச்ச குழந்தை அது நீங்கள் வந்து செய்யாதானே செய்யும். அது ஏன்னா சூரியன் உச்சம் 1ஆம் தேதி பிறந்தவர், சூரிய உச்சத்தில் இருக்கும். ஒன்றுமே யாரும் தடுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் பிறக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. சரி, இப்போ பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள் சூரியன். இதில் பிறக்கிறது எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். சூரியனே வந்தாலும் வந்து வா வச்சு பார்த்தலாம் அப்படின்னு உச்சி செயலியே வச்சு செய்கிறது ஆளுங்க இதுங்கெல்லாம். நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதை தாண்டின தோல்வி படங்களும் கொடுத்துருக்காரு. அவரோட இன்டர்வியூஸில் ரேராக இருந்தாலும் அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, நான் நிற்கிறதுக்கு காரணம், நான் சர்வே பண்ணுறதுக்கு காரணம் என் ஃபேன்ஸ் தான். ஏன்னா எல்லா நடிகளும் இதை சொல்ல மாட்டாங்க சார், என் படம் தோல்வி படமாகவும் இருந்திருக்கு அப்படின்றத எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க. இன்டர்வியூலே ஓப்பனப்பாக சொன்னவர் இவர் தான். இந்த ரசிகர்கள் என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அஜித்தோட ரசிகர்கள் பற்றி உங்களோட கருத்து? எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டான பசங்க. நீங்கள் படிப்பறிவு இல்லாதவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் இருக்கிற பசங்க தான். ஐஃபை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் அஜித்தோட ஃபேன். ரொம்ப ஏ கிளாஸ். அவனே அஜித்துக்கு ஈக்குவலாக இருப்பான், அவனு அவ்வளோ ஸ்டைலாக இருப்பான். ஆனால் அஜித்துன்னா அவன் குழந்தையாக மாறிடுவான். அது என்னன்னா அது கிஃப்டட் தான் சார். நான் அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு கிஃப்டட் ரசிகர்களை கையில் வச்சுருக்கீங்க. அடிக்கலாம் வந்துடுவானுங்க சார். நீ படம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள், அடிச்சு கொண்டுருவானுங்க இல்லையா? அது அப்போ என்னென்னா, என் எதிர்க்க இருக்கிறவன் இன்னொரு மனுஷன், அவன் வந்து ஏதோ அவன் ஆர்வத்தில் சொல்கிறான்றதை மீறி அஜித் மேலே இருக்கிற லவ், ஓகே, வெறி, அந்த லவ்வுக்கு நீங்கள் பதிலுக்கு என் ரசிகரை மரியாதை பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஹானராக சொல்கிறார், என்னுடைய ரசிகர்கள் தான் காரணம்னு. பட் அந்த ரசிகர்களை அப்பப்போ சந்திக்கணும். அட்லீஸ்ட் இந்த பர்த்டேவாவது சந்திக்கணும். ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும் சார். இது எல்லாரும் கிடைக்காது சார். நான் திருப்பி சொல்கிறேன், அது கிடைக்காது சார். அந்த அன்பு எங்கே சார் கிடைக்கும்? நீங்கள் இன்றைக்கெலாம் கல்யாணம் நடக்குது, ரிசப்ஷனுக்கு வரான் சார், வந்துட்டு அப்படியே பார்க்குறான், எப்படா அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓடலான்றதுலேயே இருக்கான். இவ்வளோக்கும் யார் பிரதராக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவன் அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒன்றுன்னா போய் நிற்கிறான், காத்து கிடக்கிறான். இதெல்லாம் வந்து கடவுள்கள், அவங்களே கடவுளே மறுபிறப்பு எடுத்து வரா மாதிரி தான் இதெல்லாம். அதான் சார், ஏபிசின்னு எல்லா செக்டர்லேயும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் நாள் FDFSலாம் போனோம் அப்படின்னா தலை தான் அப்படிதான் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவர் கூடயே இருக்கக்கூடிய ரசிகர்கள், ஏன்னா விஜய் அவர்கள் வளர்ந்துட்டாங்க, இன்னும் ரஜினி அவர்களுக்கு கூட்டம் இருக்கு, நம்ம அங்கே தாவறது, ரசிகர் மன்றமே வேணான்ட்டாரா, இனிமேட்டு அஜித் பின்னாடி போய் ஒரு வழி இல்லை, இனிமேட்டு அவர் பின்னாடி போனாலும் நம்மளுக்கு வேற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு யாரும் போக மாட்டாங்களே சார். இல்லை அவரே வேண்டானாலும் நாங்க அஜித் ரசிகர் தான் அப்படின்னு மாறு தட்டி சொல்லக்கூடிய ரசிகர். இல்லை, உங்களுக்கு அஜித்தை ரசித்த கண்ணுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒருத்தன் இன்னும் வரலையே. ஓகே, வேற ஒருத்தன் வந்தான் அப்படின்னா பரவாயில்லப்பா, நம்ம தலையோட பெட்டரா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் டைவர்ட் ஆவீங்க. எவனும் இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஒரு பில்லா படத்துல இப்போ வந்து நல்லா பண்றது வேற யாராவது அஜித் இல்லாம யாரையாவது நீங்க ஜஸ்ட் இமேஜின் இட். மேபி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சூர்யா வரலாம், மேபி. அது கூட எனக்கு கொஞ்சம் இவரோட மாசு இல்லை அவருக்கு, அந்த கொஞ்சம் முகம் லட்சணமான முகம் இல்லையா சூர்யாவுக்கு. சூர்யா வந்து கொஞ்சம் நெருங்கலாம். ஆனாலும் அந்த அஜித் மேலே இருக்கிற லவ் இருக்குல்ல, அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் ஏன் அஜித்தை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தனியாக இண்டிவிஜுவலாக வந்தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இண்டிவிஜுவலாக வந்து சாதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுது அவனுக்கு. இப்போ விஜய் சார் என்னதான் டாப்பில் இருந்தாலும் அவங்க அப்பா தான் உருவாக்கி விட்டாருன்னு ஒன்று இருக்குது. விஜய் அஜித்தான்னு கம்பேர் பண்ணுறான். அப்போ அஜித்தை விஜய் சார் என்னன்னு பார்க்குறான், அவங்க அப்பா தான்ப்பா அவரை உருவாக்கி விட்டாரு, எங்கள் தலை அப்படியா, இப்போ அவன் கஷ்டப்பட்டு வந்தார்லன்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிடிக்குது ரசிகர்களுக்கு.
செல்ஃபாக ஒருத்தன் தன்னை வந்து பெரிய இடத்துல நிற்க வச்சுருக்கான், இவனை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டா நம்மளும் அந்த மாதிரி வரலாம். ஏன்னா இன்றைக்கி யாருமே இப்போது உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு தான் உங்களுக்கு இந்த லைனில் அளவு பண்ண மாட்டாங்க. ஏன்டா படித்து டாக்டராக போவியா இன்ஜினியராக போவியா தானே சொல்லுவாங்க. அதை மீறி ஒருத்தன் வந்து ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு ரோல் மாடல் வேணும். நிறைய பேருக்கு அஜித் ரோல் மாடல். நம்ம தனியாகவே வந்து ஜெயிக்கலாம், போராடி ஜெயிக்கலான்ற நம்பிக்கையை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதனால தான் அவன் போக மாட்டேங்கிறான். ஓகே அது பெரிய நம்பிக்கைங்க. அது சாதாரண நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது அப்பா அம்மா தராத நம்பிக்கை, ஆண்டவன் தராத நம்பிக்கை அஜித் தராரு. அப்போ எப்படி அவன் போவான்? அதனால அவன் நீ அஜித் ஒருத்தனாலும் போக மாட்டான். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரா இருந்தவர், அதுக்கப்புறம் தீனாக்கு அப்புறம் தலையா மாறுறாரு. தலையா கொண்டாடப்பட்டு இருந்த அஜித் அவர்கள் ஒரு நாள் வந்து சொல்றாங்க, எனக்கு தலைன்னுலாம் கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை சார், எங்களுக்கு தலை தான், ஒரு தளபதி ஒரு தலை, அந்த தலை அப்படின்ற வார்த்தைக்கு பெயர் போனவர் தான் அஜித் குமார் அவர்கள். அது ஏன் சார் அது அந்த ஒரு இடத்துல ஏன் அந்த முடிவு எடுத்திருப்பாரு? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள செல்லமாக ஏதோ ஒன்று செல்லம் அப்படி சொல்லும்போது இல்லை ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாகும். ஓகே, அது வந்து இன்னொன்று என்னென்னா, எங்கள் தலை அப்படின்னும் போது இவனுக்கு பின்னாடி ஒரு ரசிகன் தலைன்னு சொல்கிறான் இல்லையா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு பெரிய கை நிற்கிதுப்பான்னு இவனுக்கு சொல்கிறதில்ல, இவனுக்கு ஒரு குஷி. எங்கள் தலை எப்படி பார்த்தல அப்படின்றது. அந்த இடத்துக்கு திரு அஜித்தை வச்சு அவன் இறக்க அவன் விரும்பலை. ஏகேலாம் அவனுக்கு பத்தலை, அவனுக்கு பத்தலை. என்னது ஏகே ஜேகே நீட்டாலாம் பத்தலை அவனுக்கு தலை தான். அது வந்து இன்னொன்றுன்னா, இவர் கொஞ்சம் மலையாள ஷாலினி மேடமும் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய டச் உள்ளவங்க. அவங்க இந்த மோகன்லால் மம்முட்டிலாம் எப்படின்னா ரசிகர்களை வந்து அவங்க ரசிகர்களாகவே வச்சுருப்பாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ரசிகர்களும் அப்படி தான், படம் பார்க்குறது நன்னாயிட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அவர் அந்த கல்ச்சரில் இருந்ததுனால அவர் அதை தொடர்ந்து அதை ஏன் மம்முட்டி சார் அப்படி தானே பண்ணுறாங்க, மோகன்லால் சார் நம்ம எதோ கெடுக்கிறோமோ அவர் மைண்டில் என்ன வருதுன்னா, மோகன்லால் மம்முட்டியெல்லாம் படம் பார்க்குறாங்க போயிடுறாங்க, நம்ம ஏதோ கெடுக்கிறோமோ, நம்ம கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கோம், தேவையில்லாமல் நம்ம பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணுறானோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸு நம்ம ஆளுங்க பாசத்தை காட்டிட்டான்னா பயப்பல விடவே மாட்டான். அது தமிழர்களுடைய மரபு. இவனுக்கு பிடிக்காது, பிடிச்சிட்டான்னா உங்களை வந்து கடிச்சு திங்கிற அளவுக்கு அவன் வந்து வெறியாக சுற்றுவான். இதுதான் தமிழனுடைய இது. இந்த ரசிகர்களை கோடிக்கணக்காக வச்சிருக்கிறது உங்களுடைய பாக்கியம். அந்த பாக்கியத்தை எனக்கேயும் தொடரும். இப்போ வந்து இன்னொரு அடுத்த படம் வருது இல்லைங்களா, ஸோ அதுவும் ஓடும், நிச்சயமாக நல்லா ஓடும். டேரக்டர் நல்ல டேரக்டர், கொஞ்சம் ஏதாவது உள்ள ட்விஸ்ட் வச்சுருப்பாப்புல, நல்லா வச்சுருப்பாப்புல, ஓடுன்னு நம்புகிறேன். இந்த வி சென்டிமெண்ட் அஜித் ஏன் சார் அதை பிரிக்க முடியல? சாய்பாபா பக்தரும் கூட இந்த வி சென்டிமெண்ட்லேருந்து விலகாத அஜித் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இப்போ தான் குட் பேட் அக்லி வரப்போகுது, இருந்தாலும் அவரோட தொடர்ந்து இந்த விவேகம், வலிமை, விடாமுயற்சி. விஜய் இது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? விஏ வெல்லணும்னா அதுக்கு வி தானா? அதான் வி. ஓகே, இந்த வி சென்டிமெண்ட் அதுக்காக அதான், வேற என்ன இருக்கு? ரெண்டாவது ஒரு படம் ஓடி இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் டிசைட் பண்ணுறாருன்றதை விடங்க, ப்ரொடியூசருங்க டைரக்டருங்க தான் இதெல்லாம் தூக்கின்னு வருவாங்க. ஓகே இதெல்லாம் தூக்கிட்டு வந்து அவரை மைண்டை திணிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அவரும் யோசிச்சு பார்ப்பாரு, வேணாமே வேறு ஏதாவது போகலாமே அப்படின்னு இருப்பார். இல்லை சார், ஏன்னா இதில் பணம் இன்வால்வ் ஆகுது. ஆமாம். இப்போது எனக்கு ஒரு நம்பிக்கையை நான் தரணும். ஃபஸ்ட்டு டைரக்டர் சொல்கிறான், சார் இதை வைக்கிறோம் சார், இந்த படத்தை சூப்பர் ஹிட் கொடுக்குறோம் சார் அப்படின்னு ஒருத்தன் வரான்னு வச்சுங்களேன், அதை ஏன் கெடுப்பானன்ட்டு, சரி வச்சுக்கோ, சூப்பர் ஹிட்டாகவும் நம்பிக்கை இருக்குல்ல, வச்சுக்கோ போ, ஓகே அப்படின்றது தான். சிறப்பு. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் இன்னைக்கு அஜித் அவர்களோட பிறந்தநாள் முன்னிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மிக சிறப்பு, நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்க சந்திப்பு விடைபெறும். நன்றி, வணக்கம்.